அத்தாடியே ஒரு என்கொயரிப்பா சாமி. எத்தனை கட்டிங் எத்தனை கட்டிங் எத்தனை கட்டிங் ஒன்றை கட் பண்ண போகிறேன் பாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு கலர் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும்ப்பா. இது வந்து இங்கே எப்படி இருக்கோ அப்படியே போய் கிடைக்குது எல்லாருக்கும். அதோட கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் அது. இங்கே பாருங்கள், திக்கு ஸ்டெம்மாக இப்படி இந்த இலையை மைண்ட் பண்ண வேணாம். அந்த இது அவங்க எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா, இது மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டரில் உள்ள 3 கட்டிங் போட்டு கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு கலர் அப்படின்னு கொடுத்துட்டானா நிம்மதியாக இருப்பாங்க போல். இப்படி கொடுத்தா அது நல்லா இல்லை போல், அதுதான் நினைக்கிறேன். நான் நினச்சிட்டே இருந்தேன், நீ என்கொயரி பண்ணிகிட்டே இருமா, நான் பாட்டுக்கு பேக் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன், அவங்க வீட்டெல்லாம் பூத்துரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான். பாருங்கள், இது எடுத்து வச்சுட்ருக்கோம். அப்போ தான் காம்போயே 25 கலர்ஸ்னால் 25 ஸ்டெம் வருமா? அப்படி எப்படி பண்ணுறது? இந்த பாருங்கள், இதெல்லாம் அதில் தான் வைக்கிறதும் இல்லாமல் இதை அம்பிட்டே அடுக்குவேன் பாருங்கள் உட்காந்து. அதுக்கு தான் எனக்கு நேரம் ஆகும் பாருங்க. உட்காந்து இதை அடுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒன்று வச்சாலே போதும். எல்லாம் அதில் பாருங்கள், அது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், 2 இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு நான் ரேண்டமாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி அனுப்புகிறோம். இதை நான் எப்படி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நான் சொல்லட்டுமா, லக்கு இருந்தால் மட்டும் தான் தமிழ்ச்சி கடனில் வாங்க முடியும். அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அவங்க போயிடுவாங்கன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். எங்கேயாவது ஆன்லைனில் கொடுத்து ஏமாறணும்னு உங்களுக்கு எழுதியிருந்தால் அப்படி தான் ஏமாறுவாங்களா இருக்குன்னு தோணுது. இவ்வளோ தூரம் வந்து நம்ம அப்படி நினச்சிட்டு விட்டுற வேண்டியது, அதெல்லாம் ஃப்ரீயாக இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளவும் வச்சு இன்னும் எத்தனை கலர்ஸ் இருக்குது? இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு 5 கலரோ 6 கலரோ அப்படி தான் பிரிச்சுருக்கோம். எல்லாருக்கும் இப்போ தான் எடுத்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இன்னும் 9 கலர்ஸ் நான் இதில் ஆட் பண்ணணும். இன்னும் 9 கலர்ஸ் இதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் பாருங்கள், பூத்து எங்களுக்கே ஆசையாக தான் இருக்கும். பேக் பண்ணும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். உங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. திக்கு ஸ்டெம் அதில் வந்து 3-4 இருக்குது. யூஸ்வலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவலி சைஸ். இந்த சைஸ் என்ன கேட்க முடியும் சொல்லுங்கள்? 4 கட்டிங் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது 1 2 3 4 கட்டிங் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டா திருப்தி அவங்களுக்கு. அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆன்லைன் சேல் அந்தளவுக்கு ஆக்கி வச்சிருச்சு நம்ம தங்கங்களை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அப்படி கேட்குறாங்க. இந்த ஆரஞ்சும் இதுவும் பக்கத்தில் வைங்க, காம்பினேஷன் அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஸ்டெம்ஸை பாருங்கள், ஒன்றில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்களேன். அடுத்து ஒரு கலருக்கு இந்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒரு கலர். ஓகே, இதை நான் வந்து எனக்கு கட்டிங்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு சில பேர் இப்படி பிரித்து வச்சுட்டு என்ன கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் என்னத்தை சொல்லுவாங்க? இந்த ஸ்டெம்மெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கிறத பாருங்கள். ஐயோ அம்மாடி, இங்கே பாருங்கள் இந்த கலரை. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், இதை பாருங்கள். இது என்னடா 4 பேருக்குள்ளது சேர்த்து போட்ட மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே இப்படி தான் போல. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதுதான் இந்த எத்தனை. இது ஆக்சுவலி யூடியூப்பில் போட வேணான்னு நம்ம ஸ்டேட்டஸ்க்காக தான் எடுத்தேன். இருங்க, யூடியூப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு அப்லோட் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எத்தனை வீடியோ பண்ணுறதுல எனக்கே சலிச்சு போகுது. 25 கலர் 290 சொல்கிறதுக்கே. பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு ஸ்டெம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் வைங்க ரேண்டமாக. அங்கே பாருங்கள் எப்படி எடுத்து போடுறேன். பங்கை பற்றி இல்லை, பங்கு எப்படி வருது பாருங்கள். பங்கு எல்லாம் இனிமேல் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இவ்வளோ நேரத்தையே உட்காந்து ஒரு ஹோல் டே ஆகிடுது எங்களுக்கு இதை முடிக்கிறதுக்கே. ஒரு நாள் பேட்சுக்கு முடிக்கிறதுக்கே ஒரு ஹோல் டே ஆகிடுது. அவ்வளோதான், இன்னும் 2 நாள் தான் இந்த காம்போ, அதோட க்ளோஸ் இது. அதுக்கப்புறம் பி காம்போவை போட்டு இது பண்ணுவேன். ஸோ இந்த அடுக்கில் 25 கலர்ஸ், ஓகே, 21 கலர்ஸ் இந்த அடுக்கு. ப்ளஸ் வந்து பர்ஸ்லைன் வந்து ஒரு 3-4 வந்து சிண்ட்ரலா ஒரு கலர் வைப்பேன் நான். அது வந்து என்னோடய விருப்பம்னு நான் சொல்கிறது. ஒரு கலர் 10 ரூபா கூட கிடையாது. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாமே சொன்னபடி இருக்கும். ஃபீட்பேக்ஸ் எவ்வளோ தெரியுமா? நான் இன்னும் அதை அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கேன் யூடியூப்பில். அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது அதிகமாகி அதை டெலீட்டே பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுட்ருக்கேன் பாருங்கள். ஒருத்தவங்களுக்கும் இல்லை அப்படி நம்மளுக்கே தெரியணும். இதை வச்சா அவங்களுக்கு வந்துடுமா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். இந்த முன்னில் இருக்கிறதெல்லாம் எதையுமே கவுண்ட் பண்ணுறதே கிடையாதுப்பா நாங்கள். எப்படி கிடைக்கிது பாருங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹெல்த்தியாக கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஹெல்த்தியாக தான் வந்து சேரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். திக்கா எப்படி இருக்குது பாருங்கள். கலர்லாம் அங்கே பாருங்கள். இப்போ எனக்கு எத்தனை கட்டிங் கேட்கும்போது அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ரிவ்யூஸ் கூட வேண்டாம், யூடியூப் வீடியோ பார்த்துட்டு
சில பேர் பேசுறதுலே தெரிய வேணாமா அப்போ உங்களுக்கு இது சரியாக கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லுங்கள். இந்த ஆரஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சா ரெட்டாக அது ரெட்டு சூப்பராக இருக்கு. ஓகே ஆமாம் ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேம்மா. அங்கே பாருங்கள் இதுங்க நான் இப்போ ஜூம் பண்ணியிருக்கேன். இத்தனை கலர்ஸ் இன்னும் பிரிக்கவே இல்லை. இனிமேல் தான் பிரித்து வைக்கணும் இது எல்லாத்தையுமே. பாருங்கள் அவ்வளோத்தையும் சார்ஜ் போச்சு. எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுப்பா, பேச முடியலப்பா என்னால். எவ்வளோ ரிவ்யூஸ் தெரியுமா ஆச்சு. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வீடியோ போனால் அவ்வளோ ஆசையாக இருக்குது. டைம் தான் பத்தலை. எனக்கு யாராவது அட்மினாக வரீங்களா ப்ளீஸ்? யாராவது அட்மினாக வாங்கலாம். அட்மின்னா என்னம்மாவா? என்னோடய வீடியோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம யாரையாவது திட்டேன் கமெண்ட்டில் ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா என் அட்மின் தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே பழி தூக்கி போடுறதுக்கு தான் அந்த அட்மின். அப்படி தானேங்க. ஏதாவது நம்ம தப்பாக பேசிட்டோன்னு வச்சுக்க சாம், நம்ம எதாவது பண்ணிட்டேன் என்னோட அட்மின் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அப்புறம் ஒரு பந்தா என் அட்மின்கிட்ட கேளுங்க அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் அதெல்லாம் வேணாம். ஆமாம் இங்கே பாருங்களேன், இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே நானே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்குலாம்? எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் முடியல, ஓடி போயிரு எல்லார் வீட்டுக்கும் ஓடி போயிடு நீ அப்படிம்பாங்க. கேட்டுச்சாங்க வீடியோவில் வர்றதே முடியல, இதில் நீ அவங்க வீட்டுக்குள்ளே வேற போறியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் இந்த எல்லோ அதை விட சூப்பருங்க, இது அழகு. ஓகே ஹாப்பி கார்டனிங். இன்னும் 2 நாள் தான்ப்பா இதே சேலு. 25 கலர்ஸ் 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பக்காவாக பண்ணிவிட்டு நானும் டேபிள் ரோஸ் சேல் தொடங்கினேலேருந்து அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே பாய், ஹாப்பி கார்டனிங்.